தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு மற்றவர்களை தீர்ப்பிடாமல் மன்னித்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியில் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காகவே பல வினாக்களை தொடுக்கிறார்கள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே கொடுத்த திருச்சட்டம். நீர் என்ன சொல்கிறீர் என்று கையில் கற்களோடு நிற்கிறார்கள். பல நேரங்களில் மறைநூல் அறிஞர் மற்றும் பரிசேயர்களை போன்று மற்றவர்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டும், அவர்களை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல வினாக்களை தொடுத்து கொண்டே இருக்கிறோம். மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு பரிசேயரை போன்று கையில் கற்களோடும் வாயில் சொற்களோடும் காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு ஒரு நாளும் எவரையும் தீர்ப்பிடுவதில்லை. நாமும் வன்மையான சொற்களை விடுத்து மென்மையான சொற்களை பயன்படுத்துவோம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணிடம் இயேசு ஏன் பாவம் செய்தாய் என்று கேட்கவில்லை. மாறாக, நான் தீர்ப்பு அளிக்கவில்லை, இனி பாவம் செய்யாதீர் என்று கூறுகின்றார். இன்று நம்மை பார்த்தும் இனி பாவம் செய்யாதீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். கடவுள் நம்மை நிபந்தனை இல்லாமல் மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னித்து நல்லுறவுடன் வாழவும் வரம் கேட்டு இத்திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். இருளினை அகற்றி ஒளியினை ஏற்றி வாழ்வினை நாம் பெறுவோம். நிறை வாழ்வினை நாம் பெறுவோம். அன்பின் பலியில்